சதீஷ்குமார் என்னன்னா வருமான வரித்துறை அவங்களுடைய கடமையை செய்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து இது புது ரைடு கிடையாது. இதுக்கு முன்னாடியே இடி எல்லாம் அவங்களுடைய ரைடை பண்ணியிருக்கிறாங்க, எடுத்து கஸ்டடியில் எடுத்து கூட விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய ஒரு அப்டேட்டா இன்னைக்கு வந்து வருமான வரித்துறை அவங்களுடைய இதை நடத்தியிருக்கலாம். மேபி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கிறதாலே என்னமோ பறக்கும் படையினர் கூட அவங்களுக்கு அக்கம்பெனி பண்ணியிருக்கலாம். இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க வந்து பணப்பட்டுவாடாவுக்காகத்தான் இந்த ரைடு அப்படின்னு நினைக்கிறது நியாயமா? இல்லை, இது நியாயமா என்று சொல்வதை விட இவர்கள் செய்வது உண்மையிலேயே ஒரு தேர்தலை நியாயமாக நடத்த வேண்டும் என்பதற்காக தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடிய நடவடிக்கை இது. தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் வராமல், ஐடிக்கு தகவல் வராமல் இப்படிப்பட்ட சோதனைகள் எப்போதுமே நடத்தப்பட மாட்டாது. வேணும்னாலும் போய் யாருமே நடத்த போறதில்லை. ஏதாவது ஒரு ரிப்போர்ட் அவங்களுக்கு வந்திருக்கும், அதன் மூலமா செய்திருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் 2000 கோடி ரூபாய் அந்த போதைப் பொருள் என்பது ஒரு கன்சைன்மெண்ட் தான். அதுக்கு முன்னாடி அவர் எவ்வளவு பண்ணாருங்கிறது இனிமேல் நடக்க போற விசாரணை தான் தெரியும். ஒரு கன்சைன்மெண்ட்ங்கிற போதே 2000 கோடி என்னும் போது அதுக்கு முன்னாடி அவர் எவ்வளவு எல்லாம் பண்ணியிருந்தார். ஏன்னா கோடவுன் உங்களுக்கு டெல்லியில் ஒரு கோடவுன் வச்சிருந்ததாக ஒரு தகவல் இருக்கு, அதே போல சென்னையில் ஒரு கோடவுன் வச்சிருந்ததாக தகவல் இருக்கு. அப்போ எத்தனை இது வரைக்கும் எவ்வளவு ரூபாய் அவர் இந்த விஷயத்தில் அவர் சம்பாதிச்சு வச்சிருப்பார். அப்போ அவருக்கு பேக் போனா இருந்தது யாரு? திமுக தான். ஏன்னா அவருடைய அது துருப்புச்சீட்டு ஆயுதம் என்னன்னா, அவர் அயலக பிரிவுடைய மாநில செயலாளர் இருந்தவர். மாநில செயலாளர் என்ற பதவி அந்த கட்சியில் எவ்வளவு பெரிய பதவின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இவ்வளவு கோடி சொத்துக்கள் குறுகிய காலத்தில் எப்படி வந்தது? ஒன்று. ரெண்டாவதாக உங்களுக்கு தெரியும், இப்போ ஆண்டிமுத்து ராசா அவர்கள் ஒரு ஆடியோ பார்த்தீங்க. 200 கோடியை நான் கலைஞர்கிட்ட தான் கொடுத்தேன், அவர் ஒப்புதல் வாக்குமூலமே கொடுத்திருக்காரு. அது பொய்யோ மெய்யோ அதை நிரூபிக்கட்டும். அப்போ இது நடந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு முறையுமே அங்க இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியாக இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய ஒரு எம்பியாக இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருக்கட்டும், அவர்கள் ஊழல் செய்தோ அல்லது போதைப் பொருளை கடத்தியோ அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய மொத்த பணத்தையும் எங்க கொடுக்குறாங்க அப்படின்னா கலைஞர் குடும்பத்துக்கு தான் கொடுக்குறாங்க. இப்போ குடியாத்தம் குமரன் ஒருத்தர் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து துரைமுருகனுடைய எல்லாமே அவராக தான். அவர் என்ன சொன்னாரு? கனிம வளத்துல கிட்டத்தட்ட 60,000 கோடி கொள்ளையடித்து விட்டார் அப்படின்னு பகிரங்கமாகவே எல்லா டிவிலையும் சொன்னார். என்ன நடவடிக்கை எடுத்து தமிழக அரசு அவர் மேல இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. அப்ப 60,000 கோடிங்கிறது நான் சொல்லல, அதிமுக சொல்லல. இதை சொல்றது அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவங்க தான் சொல்றாங்க. அண்ணன் சொல்ற மாதிரி தான். இப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன சொன்னாரு? மகனும் மருமகனும் சேர்ந்து 50,000 கோடி கொள்ளையடித்து விட்டார்கள். அந்த ஊழலுக்கு தான். ஆனா இப்ப என்னன்னா, திமுக காரர்கள் கிட்ட இதை பத்தி கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அது வந்து எங்க கட்சியே கிடையாது, நாங்க தான் இந்த கம்ப்ளைண்ட் வந்த உடனே நாங்க வந்து கட்சி விட்டு நீக்கிட்டோமே, இதை பத்தி ஏன் எங்க கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அவங்க பதில். ஆராசா சொல்லியிருக்காரு, அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு? ஜாஃபர் சாதிக் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஐடி ரைடு வந்திருக்குது, இது என்ன பணப்பட்டுவாடாவா அப்படிங்கிற கேள்வி முன் வச்சா அவங்க அப்படி இல்ல பதில் சொல்றாங்க. இப்படி இன்னொரு ரூட்ல நீங்க எடுத்துட்டு போலாம். உங்களுக்கு தெரியும், ஜாபர் சாதிக்கை விட சாதிக் பாட்சான்னு ஒருத்தர் இருந்தார். அப்ப அவர் முதலமைச்சர் கிடையாது. அவர் எப்படி இறந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும், எதனால இறந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப இதையே கூட வைகோ அவர்கள் சொன்னார். சாதிக் பாட்சா இறந்தது யாரால்? முக ஸ்டாலின் தான் சாதிக் பாட்சா இறப்புக்கு காரணம் சொன்னார். அப்ப அந்த சாதிக் பாட்சா யாரு? இவருடைய ஒட்டுமொத்த பணத்துக்கு பினாமியாக இருந்தவர். இன்னைக்கு அதே நிலைமை ஜாபர் சாதிக்கு வரக்கூடாதுன்னு நாம நினைக்கிறோம். அதே நிலைமை. அதனாலதான் இப்ப ஜாபர் சாதிக்கு மேல இன்னைக்கு இவ்வளவு பெரிய ரைடு போறதுக்கு காரணமும் இந்த விஷயம் தான். அப்ப ஜாபர் சாதிக் என்ற ஒரு நபர் பின்னால் இருப்பது திமுக என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இருக்கிறது. அவருக்கு இவ்வளவு பணம் எதுக்கு தேவை? இவ்வளவு கோடி எதுக்கு தேவை? அவருக்கு வந்து அவரே சொல்லியிருக்காரு. அப்ப அவருடைய பணம் மொத்தமா எங்க இருக்கு? சினிமா நடிகர்களுக்கு. இப்போ உங்களுக்கு உதாரணமாக தெரியும், அமீர் எப்போதுமே எப்படி பேசுவார்னாக்கா, இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நபர், முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு நபர். அவர் என்னைக்குமே ஜனநாயகவாதியாக பேசியது கிடையாது. அவரை வைத்து இவர் படம் எடுக்கிறார்னு சொன்னா அப்ப அந்த பணம் எங்கிருந்து வந்தது? அதே போலதான் இப்போ அப்ப இந்த பணத்தை மொத்தத்தையும் அவர் எங்க வந்துட்டு பதுக்கி வச்சிருக்காரு? ஒரு முக்கியமான ஒரு புள்ளியை தட்டுக்கீங்க. திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க இல்ல திமுகவுக்குள்ளேயே ஒரு மாநில பொறுப்புல இருக்கிறவங்கிறதாலேயே இவங்க மேல வந்து ஐடி ரைடு விடுறாங்க, எங்களை பழி வாங்குறாங்க அப்படின்னு இல்ல மத்திய அரசு மேல குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஐடியை ஏவி விட்டுட்டாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. இல்ல, இவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அது வழக்கம் இல்லையா? இப்போ அப்போ ஆராசா சொன்னாரு, ஆராசா பாஜகவா? பாஜக ஏவி விட்டாளா ஆராசா? அப்போ துரைமுருகன் யாரு? இவங்களை நாங்க ஏவி விட்டாளா இல்லைங்களா? அப்போ ஆராசா சொல்றாரு 200, அப்ப அதை ஒப்புக்கொள்கிறார்களா? ஆராசா என்பவர் யாரு? உங்களுடைய துணை பொதுச் செயலாளர், உங்க கட்சியில மூத்த ஒரு எம்பி. அப்ப அவர் சொல்றாரு 200 கோடி நான் கலைஞர் கிட்ட கொடுத்தேன்னு சொல்றாரு. அப்ப அதை ஒப்புக்கொள்கிறாரா ஸ்டாலின் அவர்கள்? இல்ல அப்ப ஒப்புக்கொள்கிறதா திமுக அரசு? அது என்ன பாஜக அனுப்பியாளா இல்ல மத்திய அரசு ஏவி விட்டாளா அவரு? அப்ப அவர் சொல்றாருல, அவர் எந்த அடிப்படையில சொல்றாரு? இப்ப வருமான வரித்துறைங்கிறது அது ஒன் ஆஃப் தி இண்டிபெண்டன்ட் பாடி தான். அவங்களுடைய வேலையை அவங்க செய்யறாங்க. அதை வந்து உடனே தேர்தலோட கனெக்ட் பண்ணி வேணும்னே ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துறதுக்காக இப்படி ஒரு விஷயம் நடக்குதோ
அப்படின்னு அவங்க சந்தேகத்தை முன்வைக்கிறாங்களே திமுக. அதைத்தான் நாங்க சொல்றோம். இது வந்துட்டு ஒரு உளவுத்துறையிலிருந்து ரிப்போர்ட் வராம இந்த மாதிரியான ஒரு செயலை என்னைக்குமே வந்து ஐடி இறங்காது, இடி இறங்காது. உங்களுக்கு தெரியும். அதனாலதான் இவங்க யாரை கூட்டிட்டு போறாங்கன்னாங்க, தேர்தல் கமிஷனோட பறக்கும் படையை கூட்டிட்டு போறாங்க. இவங்க மட்டும் தனியா போனா நீங்க இந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கலாம். இப்ப தேர்தல் கமிஷன் என்பது ஒரு இண்டிவிஜுவல் பாடி, அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு அரசாங்கம் மாதிரி. அது அப்ப அவங்களையும் இவங்க கூட்டிட்டு போகும்போது அப்போ நேர்மை அங்க கடைபிடிக்கப்படுவதனாலதான் இவங்களை அவங்க கூட்டு போறாங்க. அப்ப கூட்டு போகும்போது யார் அந்த கணக்கெடுப்பா? ஐடி கணக்கு எடுக்க மாட்டாங்க. எவ்வளவு பணம் கைப்பற்றப்பட்டாலும் அது வந்துட்டு பறக்கும் படை கிட்ட தான் கொடுக்கப்படும். அவங்க கருவூலத்துல ஒப்படைப்பாங்க, கணக்கு காமிச்சிட்டு நம்ம திரும்ப கொடுக்க வேண்டியதான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான். ஏன்னா பணப்பட்டுவாடா நடத்தாம ஜனநாயக முறையில மக்கள் கிட்ட ஓட்டு வாங்க முடியாது திமுக. அது எல்லா மக்களுக்குமே நல்லா தெரியும். அந்த அளவிற்கான ஒரு மோசமான முழுக்க முழுக்க பணப்பட்டுவாடா சம்பந்தப்பட்டதுதான் ஸ்ட்ராங்கா நம்புறீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு இடம் ரைடு விட்டா பத்தாதுங்கிற நானு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செந்தில் பாலாஜி அவரோட நிற்கக்கூடிய தொகுதியில 18 பேர் சுயேட்சையா போட்டிருக்காங்க. கரூர்ல இருந்து வந்து கோவை தெற்குல போட்டிருக்காங்க. எந்த அடிப்படையில் அவங்க 18 பேர் அங்க வந்தாங்க? அப்ப அங்கேயும் பணப்பட்டவாடா நடக்க போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க வருதா இல்லையா? எதுக்கு 18 பேர் தேவையில்லாம கரூர்ல இருந்து வந்து அங்க சுயேட்சையாக சுயேட்சையா நிக்கணும்? அப்ப சுயேட்சையா நிக்கும் போது பணப்பட்டுவாடாக்காக அங்க நிக்கிறாங்களா? ஏன்னா உங்களுக்கு தெரியும், சுயேட்சையாக போட்டிட்டாக்கா தேர்தல் முடிவு வரையும் அவங்க அங்க இருக்கலாம். மத்தபடி வேற யாரா இருந்தாலும் வெளியாட்களை அனுப்பிடுவாங்க. அப்ப தேர்தல் முடிவு வரை செந்தில் பாலாஜியோட 18 பேர் இருக்க வேண்டும். அப்ப பணப்பட்டுவாடா அங்க நடக்க போகிறதா? அதுக்காக தான் அந்த 18 பேர் இன்னைக்கு சுயேட்சையா போட்டிருக்காங்களா? ஏன் கரூர்ல இருந்து நீங்க போடணும்ன்ற கேள்வி வருதா இல்லையா? அது எல்லாருக்கும் இருக்கிற உரிமை தானே. இப்ப செந்தில் பாலாஜி கரூர்ல இருந்தாரு, கரூர்ல இருந்து இங்க வராரு, யாரு வேணாலும் எங்க வேணாலும் போய் போட்டியிடலாம்ல. எல்லா தொகுதியிலுமே அவங்களுடைய உரிமை, தனி மனித உரிமை. எப்படி கேள்வி தனி மனித உரிமை என்பதை விட இதுல என்ன உள்குத்து இருக்குன்றீங்களா? கோயம்புத்தூர்ல இதுல உள்குத்து என்ன இருக்கு? இதுல உள்குத்து என்ன இருக்கு? இப்ப 18 பேர் கரூர்ல இருந்து வந்து போட வேண்டிய அவசியம் என்ன? ஓகே, அப்ப நீங்க கோவை தெற்குல இருந்தே போடலாமே. ஏன் 18 பேர் இங்க இருந்து கண்டிப்பாக வர வேண்டும்? அவர்கள் அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து அவர்களுடைய உறவினர்களாக இருக்கிறார்கள், அவருடைய சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது அப்ப அவங்களை போட்டியிட வைத்தது யார்? எதற்காக அந்த 18 பேர் உள்ள வராங்க? அப்ப கரூர் என்றாலே கழகம் என்பது தெரிந்த விஷயம் தான். அப்ப கரூர்ல இருந்து வரக்கூடிய நபர்னா சந்தேகம் வரதானே செய்யும். ஓகே, இன்னைக்கு அப்ப இப்ப என்ன சிக்னல் கொடுக்குறீங்க? அடுத்தது செந்தில் பாலாஜியாக கூட இருக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு சமிங்கை கொடுக்குறீங்களோ? ஏன்னா இப்ப இவ்வளவு சாதிக் பாஷா, சாரி மன்னிக்கணும், ஜாஃபர் சாதிக்கை பத்தி பேசக்கூடிய இந்த சமயத்துல நீங்க செந்தில் பாலாஜி இழுக்கிறீங்களே, ஏதோ சிக்னல் கொடுக்குறீங்களா? இது சிக்னல் கொடுக்கறதுல ஒண்ணு பாத்துக்கங்க, கவனமா இருந்துக்கங்க அப்படின்னு. திமுகவை பொறுத்தவரை அவள் பணப்பட்டுவாடா செய்யாமல், பணம் கொடுக்காமல் ஒரு ஓட்டு கூட மக்களிடம் வாங்க முடியாது. அவர்கள் நல்லதை செய்தேன், நான் இதை செய்தேன், அதை செய்து சாதனைகள் புரிந்தேன் என்று சொல்லி அவர்களால் என்றுமே ஓட்டு வாங்கவே முடியாது. அவர்கள் கடைசி வரை நம்புவது ஊழல் செய்த பணத்தை வைத்து, பட்டுவாடா பணத்தை வைத்து. இப்பதான் ஐடி ரைடு விட்டுட்டாங்கல்ல, நிறைய ஆவணங்கள்லாம் எடுத்திருப்பாங்க. ஈவன் நீங்க சொல்றபடியே வந்தாலும் கூட காசுலாம் வச்சிருந்தாங்கன்னா கூட எடுத்திருப்பாங்களா? இனி எப்படி பணப்பட்டுவாடா பண்ண முடியும்? அதுதான் இப்போ மக்களுக்கு ஒரு தெளிவை நம்ம கொடுக்கணும். என்னன்னாக்கா மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் சரி, இப்போது நடுநிலையோ நடந்து கொள்கிறது. மக்களுக்கு பணப்பட்டுவாடா கொடுக்க கூடாது. தேர்தல் நேர்மையான முறையில் நடந்தால்தான் நேர்மையான வரை தேர்ந்தெடுக்க முடியும் என்பதில் ஐடியும் சரி, தேர்தல் ஆணையம் சரி இணைந்து செயல்படுவதாக என்னுடைய கருத்து. இந்த விஷயம், இந்த ரெய்டு என்ன மாதிரியான இம்பாக்டை இந்த தேர்தலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்ல, இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, அவர் வந்துட்டு அவர் ரோட்ல போகும்போது செல்ஃபி எடுத்துக்கல. அவங்க ஆபீஸ், கட்சி ஆபீஸ்ல ஒருத்தர் போறாருன்னு சொன்னா அவரை பத்தி தீர விசாரிக்காம யாரையும் போக மாட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும்னா, உண்மையிலேயே பணப்பட்டுவாடா செய்யக்கூடியவர் கூட பயப்படக்கூடிய ஒரு நிலைமை தான் இன்னைக்கு வந்திருக்கு. நேர்மையாக தேர்தல் நடத்தணுங்கிறதுல தேர்தல் ஆணையம் ரொம்ப கராராக இருக்கிறதாக தான் மக்கள் உணர்வாங்க. அப்ப மக்கள் உணரும் போது பணம் வாங்குறவனும் பயப்படுவான், பணம் கொடுக்கிறவனும் பயப்படுவான். அப்படி பணம் வாங்குறவனும் பயப்படும் போது, பணம் கொடுக்கிறவனும் பயப்படும் போது தேர்தல் என்பது நேர்மையாக நடைபெறும். அப்படி நேர்மையாக நடக்கும் பட்சத்தில் நேர்மையானவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார். இந்த இடத்துல பெரிய பயமே என்னன்னா, எங்க நம்ம மாட்டிக்குவோமோன்னு திமுக ஒரு பயம் இருக்கோங்கிறது தான். அதை நம்ம பொறுத்து பார்க்கலாம்.